புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு தமிழக முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்த காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இன்று ஆகஸ்ட் 4 அன்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பல தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வாகனத்தில் சென்று கொண்டிருந்த முதல்வர் ரங்கசாமியை தமிழக முதல்வர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது முதல்வர் ரங்கசாமி, "நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறதா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும், வாழ்த்துகள்" என்று கூற, அதற்கு தமிழக முதல்வர் விஜய், "எல்லாம் நல்லபடியாக செல்கிறது, வாழ்த்துகள், நன்றி" என பதிலளித்தார். இந்த உரையாடல் அடங்கிய காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இன்றைய 10 முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முதலாவது செய்தி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நேற்று ஆகஸ்ட் 3 அன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் பெண்கள் குறித்து உதயநிதி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக மகளிரணியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை நீலாங்கரை இல்லத்திற்கு வந்த காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றனர். சென்னை உயர் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய தடை விதிக்கக் கோரி அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அமர்வு இன்று பிற்பகலில் விசாரித்தது. உதயநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், முதல்வர் குறித்தோ எந்த திரைத்துறையினர் குறித்தோ அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை, பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பேசவில்லை, அரசியல் காரணங்களுக்காக திருத்தி பிரச்சாரம் செய்யப்படுகிறது, நாளை சட்டப்பேரவை கூடும் நிலையில் திட்டமிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜய் நாராயண், உதயநிதி ஸ்டாலினை காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை, தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்படும் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். இதையடுத்து அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இன்று இரவுக்குள் விசாரணையை முடித்து இன்றைக்குள் உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். சென்னையில் இருந்து தஞ்சைக்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் குவிந்திருந்ததால் காவல்துறையினர் செங்கிப்பட்டிக்கு விசாரணை இடத்தை மாற்றினர். இந்த தகவல் அறிந்து தொண்டர்கள் பலர் செங்கிப்பட்டி காவல் நிலையம் நோக்கி படையெடுத்ததால் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தைச் சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்டு தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு பதிலாக வேறு காவல் நிலையத்தில் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தில் இருந்து இறங்க மறுப்பு தெரிவித்தார். இதனிடையே எவவேலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மட்டும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் உதயநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு விசாரணைக்கு சம்மதம் தெரிவித்து காவல் நிலையத்திற்குள் சென்றார். அங்கு அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது செய்தி, தஞ்சாவூர் காவல் நிலையம் முன்பு ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் குவிந்தனர். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து தஞ்சாவூர் தெற்கு நகர காவல் நிலையம் முன்பு திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பெருமளவில் திரண்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட போதும் தொண்டர்கள் அங்கேயும் குவிந்தனர். மூன்றாவது செய்தி, முதலில் மறுப்பு தெரிவித்து பிறகு சம்மதம் தெரிவித்த உதயநிதி. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியிடம் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.
தஞ்சை தெற்கு நகர காவல் நிலையத்திற்கு முன்பு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழகத் தொண்டர்கள் குவிந்திருந்ததால் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உதயநிதியை அழைத்துச் சென்றனர். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வேறு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்த மறுப்பு தெரிவித்த உதயநிதி, மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்குப் பிறகு காவல்துறை விசாரணைக்கு சம்மதித்து வாகனத்தில் இருந்து இறங்கி செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் சென்றார். அங்கு அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் காலை 10 மணிக்கு உதயநிதி கைது செய்யப்பட்ட நிலையில் மாலை 6:45 மணிக்கு காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். 4வது செய்தி. மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதல்வர் விஜய் அறிவிப்பு. 2026 சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். முதல்வர் விஜயை இன்று ஆகஸ்ட் 4 அன்று தலைமை செயலகத்தில் 2026 சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்துவது குறித்து தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் தலைவர் விஜய் அமிர்தராஜ், முதன்மை செயல் அலுவலர் ஹில்டன் ஜோஷி, போட்டி ஒருங்கிணைப்பாளர் பி. பிரசாந்த், கௌரவ செயலாளர் ந. வெங்கடேஷ் ஆகியோர் சந்தித்து பேசினர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் இணைந்து 2026 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டென்னிஸ் அரங்கில் சென்னை ஓபன் WTA 250 சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்தவுள்ளது. இந்த போட்டியை சிறப்பாக நடத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள போட்டியில் உலகின் முன்னணி மகளிர் டென்னிஸ் வீராங்கனைகள் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டியானது தமிழ்நாட்டை உலக விளையாட்டு அரங்கில் மேலும் உயர்த்துவதுடன் விளையாட்டு சுற்றுலாவை ஊக்குவித்து இளம் வீரர் வீராங்கனைகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் வகையில் நடத்தப்படவுள்ளது. சர்வதேச தரத்திலான விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மையமாக தமிழ்நாட்டை உருவாக்கவும், விளையாட்டுத் திறன்களை மேம்படுத்தவும், இளம் தலைமுறையினருக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தச் சந்திப்பின் போது பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தலைமைச் செயலர் முசாய்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். 5வது செய்தி. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஒத்துழைத்த உதயநிதி. தஞ்சாவூர் நகர காவல் நிலையத்திற்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இருந்து தஞ்சை தெற்கு நகர காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழகத் தொண்டர்கள் குவிந்திருந்ததால் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உதயநிதியை காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். நீதிமன்றம் உத்தரவிட்ட காவல் நிலையத்திற்கு பதிலாக வேறு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதால் காவல்துறை வாகனத்தில் இருந்து உதயநிதி இறங்க மறுப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து யவவேலு, K.N. நேரு, M.R.K. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மட்டும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் உதயநிதியுடன் ஆலோசித்த பிறகு காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைத்து உதயநிதி செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார். 6வது செய்தி. இலங்கை சென்றடைந்த இந்திய அணியினர். 9 ஆண்டுகளுக்குப் பின் நடைபெறும் டெஸ்ட் தொடர். கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியினர் இலங்கை சென்றடைந்துள்ளனர். 9 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய அணி இலங்கையில் டெஸ்ட் தொடரில் விளையாடவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, இலங்கை இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கவிருக்கிறது. கடைசியாக இந்திய அணி இலங்கையில் 2017 டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இந்த 9 ஆண்டுகளில் பல ஒருநாள் T20 தொடர்களில் விளையாடியிருந்தாலும் டெஸ்ட் தொடரில் விளையாடாமல் இருந்தது. இலங்கை அணி இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் இந்திய மண்ணில் வந்து டெஸ்டில் விளையாடியிருக்கிறது. ஏனெனில்
சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொந்த மண்ணில் வெளிநாட்டில் விளையாட வேண்டும் என்ற விதியினால் இந்தியாவுக்கு 2025 முதல் 27 சுற்றுக்குத்தான் இலங்கையில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் அணி தனது எக்ஸ் பக்கத்தில் இந்திய அணியினர் இலங்கை வந்தடைந்தார்கள். இரு நாடுகளுக்கான டெஸ்ட் தொடரில் விளையாட மேடை தயாராகிவிட்டது என கூறியுள்ளது. 7வது செய்தி, காவிரி விவகாரத்தில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன்? சீமான் கேள்வி. காவிரி நதிநீர் சிக்கலில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஆகஸ்ட் 4 அன்று கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் பெண்கள் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியதாக தொடரப்பட்ட புகார்களில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சீமான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: காவிரி நதிநீர் சிக்கல் உச்சம் பெற்று மேகேதாட்டில் அணை கட்டுவதில் மிகுந்த முனைப்போடு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசும் அங்குள்ள எதிர்க்கட்சிகளும் ஒருமித்து செயல்பட்டு முன்னெடுப்புகளை செய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அரங்கேறி வரும் அரசியல் காட்சிகள் மிகுந்த ஏமாற்றத்தை தருகின்றன. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்ததுதான் அரசாங்கம் எனும் அடிப்படையை மறந்து இருவரும் பகைமை பாராட்டுவதும் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதும் அரசியல் பழிவாங்கல் செய்வதும் தான் ஆட்சி நிர்வாகமா, மக்களுக்கான அரசியலா என்ற கேள்வி எழுகிறது. தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான தலைகுனிவாகும். காவிரி நதிநீர் சிக்கல் தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த சில கருத்துகள் தேவையற்றவை. எதிர்க்கட்சித் தலைவர் எனும் பதவிக்குரிய மாண்பை மறந்து கண்ணியக் குறைவான கருத்துக்களை புதுவையில் வைத்திருக்க வேண்டியதில்லை. அதே சமயம் இதனையே வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கைது நடவடிக்கை எனும் பெயரில் தமிழக வெற்றிக் கழக அரசு இறங்குவதும் ஏற்புடையதல்ல. அரசியல் மேடை பேச்சுக்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழக அரசு கைது நடவடிக்கை எடுக்குமென்றால் என் மீதும் என் தம்பி தங்கைகள் மீதும் தனிநபர் விமர்சனமும் அவதூறும் ஆபாசத் தாக்குதலும் நாள்தோறும் தொடுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காதது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பினார். அவ்வாறு அவதூறு பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் நீதியரசரே சட்ட நடவடிக்கை எடுக்கச் சொல்லி உத்தரவு கொடுத்துவிட்ட பிறகும் கைது செய்யாது விட்டிருப்பதேன்? அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள் என்பதாலா? இன்று காலை 9 மணிக்கு புகார் கொடுத்து 2 மணி நேரத்தில் முற்பகல் 11 மணிக்கெல்லாம் உதயநிதியை கைது செய்கிற காவல்துறையினர் என்னை பற்றி அவதூறு பரப்பியவர்களை இத்தனை நாட்களாகியும் கைது செய்யாது காப்பாற்றுவது ஏன்? என்னை பற்றி மேடையில் சீமான் பழைய சாமான் என்று தரம் தாழ்ந்து பேசிய லயோலா மணி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்படி பேசியதை ஊக்கப்படுத்தும் விதமாக பாடநூல் கழகத் தலைவராக அரசு பதவி கொடுத்து அழகு பார்ப்பதற்கு பெயரென்ன முதல்வரே? இதுதான் உங்களின் நாகரிக அரசியலா என்று சீமான் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். 8வது செய்தி, நாளை பட்ஜெட் தாக்கல். தமிழக வெற்றிக் கழக எம்.எல்.ஏ.க்கள் ஆலோசனை. சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக எம்.எல்.ஏ.க்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யவுள்ளதால் அனைத்து உறுப்பினர்களுடனும் முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக எம்.எல்.ஏ.க்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். நிகழ நிதியாண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றன. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களின் முன்னேற்றம், பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள்,
தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றக்கூடிய அறிவிப்புகள் உள்ளிட்டவை குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் ஜூலை 2 முதல் 31ஆம் தேதி வரை துறைவாரியாக ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. மகளிர் உரிமைத் தொகை உயர்வு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு அறிவிப்புகள் அதில் இடம்பெறலாம் எனத் தெரிகிறது. 9வது செய்தி. சாலை மறியலுக்கு இடையே சென்ற வாகன ஓட்டியை தாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினர். அமைச்சர் ராஜ்மோகன் பகிர்ந்த காணொலி. திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து தஞ்சாவூரில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் மறியலுக்கு இடையே சென்ற வாகன ஓட்டியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தாக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. இந்த காணொலியை அமைச்சர் ராஜ்மோகன் தனது சமூக வலைதளப் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தச் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10வது செய்தி. சிறையில் அடைத்தால் பேரவையில் பேச மாட்டோமா? ஜாமீனில் விடுதலையான திராவிட முன்னேற்றக் கழக எம்.எல்.ஏ. மார்க்கண்டேயன் கேள்வி. முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விளாத்திக்குளம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து இன்று ஆகஸ்ட் 4 அன்று விடுதலையானார். சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு செய்தியாளர்களுடன் அவர் பேசியதாவது: இந்தச் சிறைச்சாலை எங்களுக்கு புதிதல்ல. உலகத்திற்கு விடுதலை உணர்வை அளித்த இடமாக இந்தச் சிறையை நாங்கள் பார்க்கிறோம். கலைஞர் கருணாநிதி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழகத்தின் ஒற்றுமையை காக்க சிறை சென்றவர். தலைவர் மு.க. ஸ்டாலின் விசா கொடுமை காலத்தில் ஓராண்டு சிறை வாழ்க்கையை சந்தித்தவர். எனவே சிறை என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கு புதிய அனுபவம் அல்ல. ஆனால் இன்று இந்த நாட்டில் ஜனநாயக உரிமையும் பேச்சுரிமையும் பறிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. முதல்வர் ஜோசப் விஜயின் ஆட்சி கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை சிறையில் அடைத்து சர்வாதிகார போக்கில் ஆட்சி நடத்தலாம் என்று நினைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர், சிறை சென்ற தலைவர்களின் வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். வாய்ப்பூட்டுச் சட்டத்தில் 11 ஆண்டுகள் சிறையில் இருந்த தேவர் திருமகன், பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர், இம்மானுவேல் சேகரன், கக்கன் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் அனைவரும் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள். எங்கள் மாவட்டத்தின் பெருமை வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் சிறையில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தார். நான் விளாத்திக்குளம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர். என்னுடைய பின்னால் இரும்பு மனம் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத் தொண்டர்கள் நிற்கிறார்கள். என்னைச் சிறையில் அடைத்ததால் என்னுடைய கருத்துக்களை ஒடுக்கலாம் என்று யாரேனும் நினைத்தால் அது நடக்காது. 1000 சிறைச்சாலைகளையும் சந்திக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தயாராக இருக்கிறார்கள் என்றார். தற்போதைய ஆட்சியின் 3 மாதங்களிலேயே தமிழகம் மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் நடைபெறும் மாநிலமாக மாறி வருகிறது. கருத்துரிமையை வெளிப்படுத்திய ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஆனால் மாநிலம் முழுவதும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, விவசாயிகளுக்கு காவிரி நீர் கிடைக்காத பிரச்சினை உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பிரச்சினைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. நாளை சட்டப்பேரவை கூடுகிறது. எங்களை சிறையில் அடைத்தால் சட்டப்பேரவையில் பேச மாட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு மிக கடுமையான அரசியல் பதிலை நாங்கள் அளிப்போம். ஜனநாயக கடமையை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆற்றும். திராவிட முன்னேற்றக் கழகத் தொண்டர்கள் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். நான் நிபந்தனை ஜாமீனில் வந்துள்ளேன். ஜாமீன் உத்தரவில் முதல்வரைப் பற்றி பேசக்கூடாது என்று எந்த உத்தரவும் இல்லை. சட்டப்பேரவையில் கலந்து கொள்ளலாம் என்றும் கையெழுத்து போட வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை ஆண்டுகள் சிறையில் வைத்தாலும் ஜனநாயகத்தைக் காப்பாற்றும் போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் கைவிடாது என மார்க்கண்டேயன் குறிப்பிட்டார். இன்றைய முக்கியச் செய்திகளின் தொகுப்பு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த காணொலி. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை. தஞ்சாவூர் காவல் நிலையம் முன்பு திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் குவிந்தமை.
மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இலங்கை சென்றடைந்த இந்திய டெஸ்ட் அணியினர். காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் குறித்து சீமான் எழுப்பிய கேள்விகள். நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக எம்.எல்.ஏ.க்கள் ஆலோசனை. சாலை மறியலின் போது வாகன ஓட்டியை தாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் ஜாமீனில் விடுதலையான திராவிட முன்னேற்றக் கழக எம்.எல்.ஏ. மார்க்கண்டேயனின் கருத்துகள் ஆகியனவாகும். இவை அனைத்தும் இன்றைய அரசியல் மற்றும் விளையாட்டு உலகில் நடந்த முக்கிய நிகழ்வுகளாகும். உலகத் தமிழர்களின் செய்திக் குரல்.